விஜய் வருகைக்கு பின்னாடி உதயநிதி ரொம்ப ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைலைட் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயங்களும் இப்போ துரை செந்தில்குமாராக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் கூட அவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்கல்ல. இவர் ஹைலைட் பண்ணி பேசும்போது தான் விஜய் ஒரு பக்கம் அட்டாக்கும் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறது? இல்லை இல்லை, ஆரம்பத்தில் வந்துங்க 2021 இவர் எம்எல்ஏ ஆனார். 22 அமைச்சராக்குனாங்க. 24 துணை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவர் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் விஜய் தாவேகா கட்சியை ஆரம்பித்து அரசியலில் முழுமையாக இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியலில் முழுமையாக ஈடுபட போகிறேன், 2026 தேர்தல் தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கவலை வந்துடுச்சு. உதயநிதி மாதிரி ஆளை கொண்டு போயிட்டு விஜயோடு நிறுத்தினா அது பிரச்சனை பெருசாகிடும், நமக்கு சிக்கல் வரும்னு சொல்லி அப்படியே அவரை பின்னுக்கு இழுத்தாங்க. கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை பின்னுக்கு இழுத்துட்டு மறைத்து வச்சிருந்த முக ஸ்டாலினை திருப்பி ஸ்டேஜுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவரை அதாவது அது ஒரு நியாயமான விஷயந்தான். ஒரு சீனியாரிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் குடும்ப அரசியல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் அடித்தட்டுலேருந்து வந்தார். உதயநிதி அப்படி இல்லை, அது டைரெக்டாக இம்ப்ளான்ட் பண்ண மாதிரி. இந்த அரசியல் வரலாறே தெரியாமல் திமுக நடத்தி எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் எம்எல்ஏவாகி மந்திரியாகி துணை முதல்வர் ஆன பிறகு தான் இப்போ தான் அவர் கொஞ்சம் பண்ணுறாரு. அதனால் அவர் வரலாறு திமுக படிக்கிறது தான் முதல்ல நல்லது. மற்றவங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் இருக்கட்டும்.